ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இந்தியன் எஸ்யூவி மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ பெரும்பாலும் எஸ்யூவி மார்க்கெட்டா மாறிடுச்சு. ஆனா இந்த எஸ்யூவிஸ் இந்தியால எஸ்யூவிஸ் ஸ்டார்ட் பண்ணது யாருங்க? டாடா மோட்டார்ஸ். டாடாவோட சியரா. இந்த சியராங்கிற பேரே பாத்தீங்கன்னா பல பேருக்கு அவ்வளோ ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் தரும். எனக்கு பர்டிகுலர்லி ஒரு ஃபேவரட்டான எஸ்யூவி. லுக்ஸை பொறுத்தவரையும் சரி, அந்த ஃபீலிங், அந்த கெத்தா இருக்குங்க வண்டி. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. 1991ல ஃபர்ஸ்ட் லான்ச் ஆச்சு டாடா சியரா. அன்னையில இருந்து சில வருடங்களுக்கு இந்த டாடா சியராங்கிற பிராண்ட் நேம் சோலோவா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டாடா சஃபாரி, சுமோ அப்படிங்கிற எஸ்யூவிஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. இந்தியால சியராங்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் நேமா இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அது காணாம போயிருச்சு. ஓகே. ஆனா இப்போ இந்த டாடா சியரா அப்படிங்கிற பிராண்ட் பிளேட் திரும்ப வருதுங்க. டாடா மோட்டார்ஸ் புத்தம் புதுசா சியரா திரும்ப கொண்டு வராங்க. ஒரு பிராண்ட் நியூ ஃப்ரெஷ்ஷான லுக்ஸோட, ஃப்ரெஷ்ஷான டெக்னாலஜி, ஃப்ரெஷ்ஷான அப்பீல், டோட்டலி ஒரு வேற மாதிரி ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியா இறக்க போறாங்க டாடா சியரா. என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25ஆம் தேதி நவம்பர் 2025. ஸோ டேட்டை நீங்க பாத்தீங்கன்னா தனியா தெரியுது. டேட்டு 25/11/25. அந்த டேட் தான் லான்ச்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது டாடா சியரால என்னென்ன புதுசா எதிர்பார்க்கலாம், இந்த புது சியரால என்னென்ன வருது, நீங்க இந்த வண்டிக்கு வெயிட் பண்ணலாமா, என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு, வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒரு கம்ப்ளீட்டான ஓவர்வியூ, என்னென்ன இந்த வண்டியில எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி டீட்டெயில்டான நியூஸ் கண்டென்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுக்கு அவசியம் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புது சியரா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பழைய சியராவை உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோ சியரா. எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வண்டி லுக்ஸ் பார்த்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். டாடா சியரா. இந்த டாடா சியரா ஃபர்ஸ்ட் டைப் மாடல நம்ம ஏற்கனவே டிரைவ் ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். பட் சியராங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியாண்ட் அ பிராண்ட் நேம். அது இந்தியால எஸ்யூவி உடைய அந்த ரேஞ்சை ஸ்டார்ட் பண்ண ஒரு வண்டி. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் மீதி சஃபாரி, சுமோ, ஸ்கார்பியோ எல்லாமே. ஓகே. ஸோ இந்த வண்டியோடைய டிசைன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பழைய சியரா ஒரு பாடி ஆன் ஃப்ரேம், ரியர் வீல் டிரைவ் அண்ட் 4 வீல் டிரைவ் டீசல் ஒன்லி எஸ்யூவியா இருந்துச்சு. ஓகே. பாடி ஆன் ஃப்ரேம்ல இருந்ததுனால வண்டி கொஞ்சம் வெயிட்டா இருந்தது. இது 4.1 மீட்டர் அந்த ரேஞ்சில் இருந்து ஓவரால் லென்த். இது சப் 4 மீட்டரும் இல்லை, மிட் சைஸ் எஸ்யூவியும் இல்லை, 4.1 மீட்டர் அவ்வளவுதான் இருந்தது ஓவரால் லென்த். ஆனா 5 சீட்டர் வண்டியா தான் கொடுத்தாங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 3 டோரா தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் டோர்ஸ் மட்டும் 2 இருந்துச்சு அண்ட் பின்னாடி பூட் டோர், டெயில் கேட் ஒன்று இருந்துச்சு. ஸோ 3 டோர் மாடலா இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே டோட்டலா மாத்தி புது சியரா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கு. இது ஒரு கிளாசிக் டிசைன்ல இருந்துச்சு பழைய சியரா. ஆனா புது சியரா வேற மாதிரி இருக்குங்க. இந்த புது சியரா பாத்தீங்கன்னா ஒரு மோனோகாக் பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. முதல் முறையா டாடா சியரா மோனோகாக் பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஓரியன்டான எஸ்யூவியா வருது. ரியர் வீல் டிரைவ் கிடையாது, 4 வீல் டிரைவும் சேட்லி கிடையாது, ஃப்ரண்ட் வீல் டிரைவா கொடுக்குறாங்க. டாடா மோட்டார்ஸோடைய அட்லஸ் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி, அதாவது டாடா கர்வ் அதே பிளாட்ஃபார்ம்ல பேஸ் பண்ணி தான் சியரா வரப்போகுது. ஆனா ஈவில 4 வீல் டிரைவ் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது இனிமே பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது ட்ரெய்லர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பழைய சியரால இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே புது சியராக டிரான்சிஷன் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அதுல நீங்க தெளிவா பார்க்கலாம், பழைய சியராவுக்கும் புது சியராவுக்கும் சில டிசைன் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பின்னாடி அந்த கிரீன் ஹவுஸ் மாதிரி லுக்கு, 3 டோர் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா புது சியரா பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு 5 டோர் எஸ்யூவியா தான் வரப்போகுது. மேலும் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியர் விண்டோஸ் பெருசா இருக்கு. பழைய சியரால சைடு விண்டோஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி டோரே இல்லைங்கிறதுனால அது ஃபுல்லி கிளாஸ் விண்டோவா இருக்கும். ஆனா புது சியரால அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரிய விண்டோஸும் கொடுத்து பில்லர்ஸும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கு ஃபுல்லா விண்டோ மாதிரி தான் இருக்கு. ஓகே. பாக்குறதுக்கு செம கூலா இருக்கு. இது ப்ராப்பர்லி ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில பிச் பண்றாங்க. யுண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ், கிராண்ட் விட்டாரா, விக்டோரஸ் இந்த மாதிரி கார்களுக்கு டைரக்ட் காம்படிஷனா லான்ச் பண்ண போறாங்க. மெயினா இந்த புது சியரா 5 சீட்டரா மட்டும்தான் வரப்போகுது. ஆப்வியஸ்லி இதுல டிசைன் ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சியரால பின்னாடி டெயில்கேட் மவுண்டட் ஸ்டெப்னி கொடுத்திருந்தாங்க, டெயில்கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல். ஆனா புது சியரால அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸ்பேர் வீலை நீட்டா வண்டிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, பின்னாடி ஸ்பேர் வீல் கிடையாது.
அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அண்ட் ஃபுல்லி அந்த கிளாஸ் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி அந்த ரேப் ரவுண்ட் விண்ட்ஷீல்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கு. சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லென்த்தாக இருக்கு, செம லாங்கான ஒரு வண்டியாக இருக்கு. ஆனால் 4.3 மீட்டர்ஸ் கேரண்டியா இருக்கும். அதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல். மேலும் ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸோடைய ஃப்ரெஷ்ஷான டிசைன் லாங்குவேஜ் உங்களால் பார்க்க முடியும். நல்ல பெரிய கிளாஸ் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹுட் ப்ராப்பர்லி ஸ்கொயரா நல்ல ஒரு பெரிய வண்டியோட லுக் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல கிரில், அதுக்கு பதிலாக ஒரு பிளாக் ஒபேக் பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரில் வந்து ரொம்ப ஸ்லீக்கா இருந்தாலும் கிரில் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மேல அந்த கிளாசி பிளாக் எஃபெக்ட்ல வந்து கிரில் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே எல்இடி டிஆர்எல்ஸ், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே இன்டெகிரேட்டட் ஆகி வருதுங்க. கீழே பம்பர்ல எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் ரொம்பவே ஸ்லீக்கா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஏர்டாம் கிரில் பார்க்கறதுக்கு கீழே ரொம்ப மஸ்குலரா புச்சா சில்வர் ஃபினிஷ்ல ஸ்கிட் பிளேட்டோட ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீட் அண்ட் சூப்பர். சைடில் வரும்போது ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸா வருது. ஓகே, வீல்ஸ்னு பார்க்கும்போது பெரிய வீல்ஸா கொடுத்துருக்காங்க. இது கான்செப்ட் கார் மாதிரி கூட இருக்கு இந்த டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம். பேஸ் வேரியன்ட்ஸ் வரும்போது 17 இன்ச் 16 இன்ச் அந்த மாதிரி சைசஸ் வந்து மாறக்கூடும். ஆனா டாப் அண்ட் வேரியன்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லோ கலர்ல வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைனலா கிளாஸ் அப்படின்னு வரும்போது மேல பனோராமிக் சன்ரூஃப் இல்லாம எப்படிங்க, மேல ஃபுல்லி பனோராமிக் சன்ரூஃப், பெரிய சைஸ் சன்ரூஃபாவே கொடுக்குறாங்க. அதுவும் அந்த பிளாக்கோட மர்ஜ் ஆகி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிரீன் ஹவுஸ் கிளாஸ் ரூஃப் எஃபெக்ட் மாதிரியே ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. பழைய சிராவோட ஞாபகம் இந்த வண்டிலையும் திரும்பவும் உங்களால பார்க்க முடியும். அடுத்தது கேபின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷான டிசைன் லாங்குவேஜ், ஹை டெக்னாலஜி, ஹை கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ்ல முதல் முறையாக ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் சென்டர் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் தவிர கோ டிரைவர் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு தனியா ஒரு 3வது ஸ்கிரீன் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவுமே சேம் சைஸா வருது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே கம்ப்ளீட்டா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்கிரீன்ஸ் நீங்க பாத்தீங்க, டேஷ்போர்டோட லே அவுட்னு பார்த்தாலுமே அதுவுமே டோட்டலி வேற மாதிரி இருக்கு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட் கார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரட் பேடிங்கோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டேஷ்போர்டோடைய சென்டர் ஏரியா ஃபுல்லாவே லெதரட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டோர் பேட்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் சாஃப்டான லெதரட் பேடிங், ஃபேப்ரிக் பேடிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா தெரியுது நமக்கு. வண்டி எனவே நேர்ல பார்த்தா நமக்கு வந்து தெரியும். மேற்படி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எண்ணி பார்க்கும்போது இந்த புது சியரால இல்லாத ஃபீச்சர்ஸே இருக்க போறது இல்லை அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா கர்வ்லயே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபேக்ட் சமீபத்தில் டாடா கர்வுக்கு சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி, ரியர் சீட்ஸ்க்கு பாசிவ் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது சியராக்கு அதை விட ஒரு படி மேலே ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே கர்வ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல வரும். அதாவது 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம், எடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ், டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் நார்மலா வரப்போகுது. கூடவே ஆட்டோ டிமிங் IRVM, பனோராமிக் சன்ரூஃப், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் பெரிய சைஸ் டச் ஸ்கிரீன் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வரதான் போகுது. ஆனா ரியர் சீட்ஸ்னு பார்க்கும்போது இந்த வண்டியில மெயின் ஃபோக்கஸ் ரியர் சீட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தாராளமா லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ சீட்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்கு. சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்கு, 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டும் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய சைடு விண்டோஸ் வருது, அதுக்கேற்ற மாதிரியே சைடு சன்பிளைண்ட் கர்டன்ஸும் கொடுக்கத்தான் போறாங்க. மேலும் ரியர் சீட்ஸ்க்கு ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி விஷயங்களும் ஆப்வியஸ்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் ரியர் ஏசி வென்ட்ஸ் நார்மலா வரதான் போகுது. டியூவல் ஜோன் ஏசி டாப் வேரியன்ட்ஸ்க்கு வரும்போது ரியர் ஏசி வென்ட்ஸ்ங்கிறது நார்மலா பேஸ் வேரியன்ட்ல இருந்து ஸ்டாண்டர்டா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாருக்கும் சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே ஒரு ப்ளஷ்ஷான, ஒரு செம்ம கம்ஃபர்டபுளான ஸ்பேஷியஸான மிட் சைஸ் எஸ்யூவியா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த டாடா சியராவை பொறுத்தவரை. ரைட், ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். எடாஸ் லெவல் 2 வரும், அதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்டோட சேர்த்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எமர்ஜென்சி ஆட்டோனாமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இன்டெகிரேட் ஆகி தான் சேர்ந்து தான் வரப்போகுது. அது ஒரு உறுதியான விஷயம். டாடா கர்வ்ல என்னென்ன எடாஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ, ஹேரியர்ல என்ன எடாஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ, அதே விஷயங்கள் சியராக்கும் அவசியம் கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது டாப் அண்ட் வேரியன்ஸை பொறுத்தவரை. ஓகே ரைட், இப்போ என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பேசுவோம். ஸோ என்ஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா நெக்ஸான்லையும் கர்வ்லையும் பார்த்த பெட்ரோல் என்ஜின்ஸ்
இந்த சியரால வரப்போறது கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷான என்ஜின்ஸ் வந்து இறக்க போறாங்க. அதுல புத்தம் புதுசா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின்ஸ் இறங்க போகுது இந்த டாடா சியராவை பொறுத்தவரை. அதுல ஒன்னு நான் டர்போ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் டாடா மோட்டார்ஸ் புத்தம் புதுசா டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேஸ் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. டர்போ பெட்ரோல் ஆப்ஷனும் அவசியம் வரத்தான் போகுது. ஸோ 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் என்ஜின்ஸ் மிட் வேரியன்ட்ல இருந்து ஆப்ஷன்ல கொடுக்க போறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ பவர் ஸ்பெக்ஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? 170 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 250 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கூடும் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஹியூண்டே கிரெட்டா என்லைனுக்கும் கிரெட்டா டர்போ செல்டாஸ் டர்போ எல்லாத்துக்குமே செம்மையான காம்படிஷனாக இருக்கும் இந்த டாடா சியரா டர்போ பெட்ரோல். ஓகே, இந்த பெட்ரோல் என்ஜின் தான் கூடிய விரைவிலேயே டாடா ஹேரியர்லையும் சஃபாரிலையும் லான்ச் பண்ண போறாங்க. 170 PS மேக்ஸிமம் பவரோட செம்மையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஓகே, அதனுடைய கியர் பாக்ஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா கர்வ்ல இருந்து டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஓகே, பெட்ரோல்ஸ் பத்தி பேசிட்டோம். டீசல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டீசலுக்குமே ஆட்டோமேட்டிக் மேனுவல் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வரத்தான் போகுது. இது வந்து டாடா ஹேரியர்லயும் சஃபாரிலையும் இருக்கிற அந்த ஃபியட் சோர்ஸ் டீசல் என்ஜின் வரப்போறது கிடையாது. இந்த சேரால கிடைக்க போறது 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கிரையோஜெட் டர்போ டீசல் என்ஜின் டாடா கர்வ்ல இருக்கிற அதே சேம் டீசல் என்ஜின் இந்த சியராக்கும் கொடுக்க போறாங்க. அந்த டீசல் என்ஜின் போதிய அளவுக்கு பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது ரொம்ப குறைன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் தெரியல, ஓட்டி பார்த்தா தெரியும். பட் ஓவரால் பவர் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 115 PS மேக்ஸிமம் பவர் 260 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த கிரையோஜெட் டர்போ டீசல் என்ஜின். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நார்மலா எல்லா வேரியன்ட்ஸ்லயும் பெட்ரோல் டீசல் எல்லாத்துக்குமே 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வரும். 6 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் இந்த டீசலுக்கும் டாடா கர்வ்ல இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் எல்லா வகையிலையும் இந்த புது டாடா சியரா பார்த்தீங்கன்னா பல பேரால ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கப்படுது. காரணம் இது வந்து ஒரு ஹாட்டான செக்மெண்ட்ல இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபீச்சர் லோடா பேக்டா இறக்குறாங்க. ஃபீச்சர்ஸ், ஸ்பேஸ், கம்ஃபர்ட், டெக்னாலஜி, லுக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஃபைனலா சேஃப்டி அப்படின்னு கேட்குறீங்களா? கவலையப்படாதீங்க. டாடா நெக்ஸான் கர்வ் இது எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ சியராவும் அவசியம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கத்தான் போகுது. இதுவுமே வந்து ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தரதான் போகுது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா கேரண்டியா வரப்போகுது. மிட் வேரியன்ட்ல இருந்து 360 டிகிரி கேமரா சிஸ்டம், டாப் வேரியன்ட்ஸ்ல அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்க போகுது. ஸோ சேஃப்டியை பத்தி கவலை அவசியமே இல்லை. அதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேங்க. ஸோ இதுதான் ஓவரால் இந்த புது டாடா சியரா பத்தி ஒரு ஓவர்வியூ. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இந்த அளவுக்கு இருக்கு. பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற பிரைஸ் ரேஞ்ச் வந்து டாடா கர்வுக்கும் டாடா ஹேரியருக்கும் நடுவில் இந்த சியராவை பொசிஷன் பண்ண போறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு செய்தி. ஸோ ஆரம்ப பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே இவி மாடல்ஸ், எஸ் டாடா சியரா இவியும் வருதுங்க. ஸோ இந்த டாடா சியரா இவிக்கு டாடா கர்வோடைய டாப் லெவல் வேரியன்ட்ஸ்ல வரக்கூடிய 55 கிலோவாட் அவர் பேட்டரி பேக் பேஸ் வேரியன்ட்ஸ்ல வரும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. அதே டாடா ஹேரியர் இவில வர்ற 65 கிலோவாட் அவர் பேட்டரி பேக் பேஸ் வேரியன்ட்ஸ்ல வர பேட்டரி பேக் இந்த சியராவுடைய டாப் வேரியன்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க ஆப்ஷனா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கரெக்டா டாடா கர்வ் இவிக்கும் ஹேரியர் இவிக்கும் நடுவில் தான் வைக்க போறாங்க இந்த டாடா சியரா இவி. சியரா இவியோடைய டாப் ஸ்பெக் வேரியன்டோடைய எதிர்பார்க்கிற விலை வந்து 25 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எனிவே லான்ச் வந்து 25ஆம் தேதி ஆகுது அப்படின்னு இருக்கும்போது பிரைஸ் டீடைல்ஸ், வேரியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஓகே, அந்த டைம்ல உங்களுக்கு நான் அவசியம் வாக் அரவுண்ட் ரிவ்யூ நான் வந்து கொண்டு வரேன். டிரைவ் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள டிரைவ் ரிவ்யூ வரும் கண்டிப்பா. அதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு செய்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது டாடா சியரா எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு பிடிச்சதா? எந்த அளவுக்கு நீங்க இந்த வண்டியை ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அவசியம் கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கிங்க. நான் பர்சனலி இந்த வண்டியை அவசியம் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பழைய சியராவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியில சில விஷயங்கள் மிஸ்ஸிங் ஆகத்தான் போகுது, அது நல்லாவே தெரியும். பழைய சியரால 4 வீல் டிரைவ் டர்போ டீசல் அப்படின்னு கொடுத்தாங்க ஒரு ஆப்ஷன், 4 வீல் டிரைவ் இருந்துச்சு. இந்த புது சியரால 4 வீல் டிரைவ் கிடைக்க போறது கிடையாது பெட்ரோல் அண்ட் டீசல் வண்டிகளுக்கு. ஆனா மேபி இவி வண்டி எலக்ட்ரிக் சியரா நீங்க எடுத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ஸ்ல குவாட் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேரியர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த குவாட் வீல் டிரைவ் சிஸ்டம், டியூவல் மோட்டர் செட்டப் இந்த சியராக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம்.
இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் பிரஜேஷ். 25ஆம் தேதி அன்னைக்கு நம்ம டீடைல் வாக் அரவுண்ட் ரிவ்யூ அவசியம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.